Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நல்லவை அனைத்தும் நல்கும் நவராத்திரி 7ஆம் நாள் பார்வதி தேவியை வணங்கினால் புதிய வாழ்க்கை கிடைக்கும். நம்ம இன்னைக்கு நிவேதனமா செய்யறது உளுந்து வடை வெள்ளை பட்டாணி சுண்டல். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி சுண்டல் செய்ய போறோம். பட்டாணி வந்து 250 grams எடுத்து நான் வந்து 4 hours soak பண்ணியிருக்கிறேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து என்னன்னா வேக வைக்கிறப்ப என்னன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். ஒரு விசில் விட்டாலே போதும், இல்லைன்னா குழஞ்சிடும். இதை வந்து இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். பட்டாணியை நல்லா வடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேகணும். எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கலாம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வேக வச்ச வெள்ளை பட்டாணி சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மாங்காய் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை, மாங்காய் வந்து நம்ம இந்த சைஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து லைட்டாக புளிப்பு தன்மையோடு இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி சுண்டல் ரெடி. பட்டாணி சுண்டல் ரெடி. உளுந்து வடைக்கு தேவையான பொருட்கள் நம்ம 150 கிராம் உளுந்து எடுத்துக்கலாம். இதை வந்து 30 minutes நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 20 கிராம் அளவுக்கு சீரகம், 10 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக உடச்சி வச்சுருக்கேன். ஒரு ஈர்க்கு வந்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன். இதுக்கு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தை வந்து தண்ணி வந்து நல்லா வடிச்சிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்துக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். Few minutes later. நம்ம பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 10 கிராம் அளவுக்கு மிளகு, 20 கிராம் சீரகம், கருவேப்பிலையும் பச்சை மிளகாய், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா காயிட்டோம். ஃபஸ்ட்டு வடை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் நனைச்சிக்கணும். கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நவராத்திரி ஸ்பெஷல் உளுந்து வடை ரெடி. நவராத்திரி 7ஆம் நாள் பட்டாணி சுண்டல் உளுந்து வடை எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். தாம் சேமித்து வைத்துள்ள பொருளை பிறர்க்கு தராமல் வைத்திருந்து பிறகு இழந்துவிடும் தன்மை உடையவர்கள் கொடுத்து மகிழ்வதால் உண்டாகும் இன்பத்தை அறிய மாட்டார்கள்.